விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் 5 வயது மாணவி கழிவுநீர் தொட்டியில் விழுந்த பலியான சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர், பள்ளி முதல்வர் மற்றும் வகுப்பு ஆசிரியர் ஆகிய 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த சம்பவத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கை குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கோபிநாத், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் உயர்நிலைப் பள்ளியில 4 வயது குழந்தை யூகேஜி படிச்சுட்டு இருந்த லியோ லட்சுமி என்ற மாணவி நேற்று அங்க இருக்க அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க்ல தவறி விழுந்து அந்த குழந்தை நேற்று மாலை உயிரிழந்துச்சு. இந்த தகவல் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை, விக்கிரவாண்டி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில அந்த பள்ளியோட நிர்வாகம், சென்ட் மேரிஸ் உயர்நிலை பள்ளியோட நிர்வாகம் முழுவதுமாக கவனக்குறைவாக இருந்ததாக முதல் கட்டமா காவல்துறை விசாரணை தெரிய வந்தது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, காவல்துறையில மேற்கொண்ட முதல் கட்ட விசாரணையில பள்ளியோட தாளாளர், அதாவது சென்ட் மேரிஸ் உயர்நிலை பள்ளியோட தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, அதே போல வகுப்பாசிரியர் ஏஞ்சல்ஸ், இவங்க 3 பேரையும் காலையில காவல்துறை விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. தற்போது காவல்துறையினர் அவங்க மேல வழக்கு பதிவு செய்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பள்ளி நிர்வாகம் குழந்தை நேற்று பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போன குழந்தை வெகு நேரமாகியும் வகுப்பறைக்கு திரும்பல. இதுல முதல் கட்டமா பாத்தீங்கன்னா, ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் அதை கவனிக்க தவறிட்டாங்க. குழந்தை போச்சு, மீண்டும் ரொம்ப நேரம் பொறுத்து வந்துச்சு, குழந்தை காணுமே, அவங்க தேடலாம் அப்படின்னு முதல் குற்றச்சாட்டு. அதே போல நிர்வாகம் மீதும் முழுமையா எந்த கவனக்குறைவு இருந்ததுனால அவர்கள் மீதும் தற்போது 3 பேரை காவல்துறை விசாரணைக்கு அழைத்து தற்போது கைது ஈடுபட்டிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று இரவே சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்தது. தமிழக முதல்வர் நிவாரணம் அறிவிச்சுட்டாங்க. பள்ளி தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த காலையில பாத்தீங்கன்னா காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்து 3 பேரும் கைது நடத்தி தற்போது மேற்கொண்ட தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.